வணக்கம் வாங்க, இது விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்துடலாம். கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டிருக்கேன். நல்லா ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயமாக வெட்டியிருக்கேன். ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா வதங்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுலேயே இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் வெண்டைக்காவை சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் சிம்லேயே வேகணும். இதே நம்ம நல்லா வேகட்டும், நம்ம அதுக்குள்ளே வேறு வேலை பார்க்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் மிளகாத்தூள் மட்டும்தான், சும்மா ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும். அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் நல்லா கிளறி இந்த மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி ஆஃப் பண்ணிடலாம். வெண்டைக்காய் ரெடி ஆயிடுச்சு. தக்காளி சாதம் தான் கிளறிட்டு இருக்கேன். தக்காளி தொக்கு வச்சு கிளறிட்டுருக்கோம். லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. தக்காளி சாதம் நல்லா தக்காளியில் கொஞ்சம் நெய் விட்டு நல்லா கிளறி வச்சுருக்கேன். 2 பேர்த்துக்கும் வெண்டைக்காய் பொரியல், பேட் அப்பளம் பொரிச்சிருக்கேன். இது காலையில் சாப்பிட தோசை தக்காளி தொக்கு. இது ஊற வச்ச கொண்டக்கடலை பாதாம். இது சும்மா டைம் பாஸில் சாப்பிட்றதுக்கு. இவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.